Right, fine. Welcome back. 6.3ல நிக்கிறோம். Right. கடைசி செஷன்ல நம்ம பார்த்த விஷயம் என்ஜின்ல என்ன பார்த்தோம்? தொழிற்பாடுங்கிற கேஸுக்குள்ள பார்த்தோம். முதல்ல என்ஜினுக்கு இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். என்ஜின் ஹெட், பாடி, ஒயில் சாம்பல், இருக்கிற பிஸ்டன், கனெக்டிங் ரோட், பிஸ்டன் பின், ரைட், என்னது கிராங்க் ஷாஃப்ட், மற்றது கேம் ஷாஃப்ட், அதுல இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் தாயோட போடுறது, பியரிங் போடுறது, எல்லா சொல்லும் பார்த்துட்டோம். இப்ப இந்த பார்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்க்க போறோம். ரைட்டா, எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்க்க போறோம். ரைட், இப்ப இதுல கடைசியா எல்லாம் வேலை செய்யறதுக்கு முதல் என்ஜினுங்கிறத படிக்கிறதுக்கு முதல் என்ஜின்ல என்னென்ன டைப்பிங்கிறத முதல் பார்த்து போட்டு இப்ப மெயினா நான் பார்த்தது கொஞ்சம் 4 பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? 4 ஸ்ட்ரோக் டீசல் என்ஜினுங்கிறத பார்த்தோம், 4 ஸ்ட்ரோக் பெட்ரோல் என்ஜினுங்கிறத பார்த்தோம். ரைட், அதே மாதிரி 2 ஸ்ட்ரோக் பெட்ரோல் என்ஜினுங்கிறதை பார்த்தோம், 2 ஸ்ட்ரோக் டீசல் என்ஜினுங்கிறதை பார்த்தோம். இந்த 4 டைப்பும் இருக்குங்கிறத பார்த்தோம். இதுல உங்களுக்கு ஒரு விளக்கம் என்ன, பெட்ரோல் என்ஜினுக்கு இன்னொரு பேர் சொல்றேன்னு சொல்லி ஸ்பார்க் என்ன இக்னிஷன் என்ஜினுங்கிறத சொன்னோம்ல, தீப்பொறி எரிபற்றல் என்ஜினுங்கிறத சொன்னோம். தீப்பொறி எரிபற்றல் என்ஜின் ஏன் சொல்றேன்னு சொன்னா, தீப்பொறி மூலம் தான் அதுக்குள்ள தகனம் நடக்குது. ரைட், தீப்பொறி மூலம் தான் தகனம் நடக்குது. அதே டைம்ல உலகத்துல இருக்கிற சகல பெட்ரோல் என்ஜினும் சரியான ஸ்பார்க் பிளக் இருக்கு. டீசல் என்ஜினுக்கு ஸ்பார்க் பிளக் இருக்காது. அதனாலதான் பெட்ரோல் என்ஜினை சொல்றது தீப்பொறி எரிபற்றல் என்ஜின். ரெண்டாவது டீசல் என்ஜினை பார்த்தோம். டீசல் என்ஜினுக்கு இன்னொரு பேர் என்னன்னா நெருக்கல் எரிபற்றல் என்ஜின். என்ன ரைட், நெருக்கல் எரிபற்றல் என்ஜின் ஏன் நான் சொல்றேன்னா, நெருக்கலுங்கிறது அதுக்குள்ள இருக்கிற காத்து பெட்ரோல் என்ஜினை கூட தடவை இவங்க நெருக்கப்பட்டு காத்து நெருக்கப்படுற வேகத்துக்கே சூடாகி ஆட்டோமேட்டிக்கா நெருப்பு பத்தும். ரைட்டா, அதுக்காக நெருக்கல் எரிபற்றல் என்ஜின் சொல்றேன். அதுல என்ன விஷயம்ங்கிறது இல்லை, அது எவ்வளவு டீப்பா படிக்க போறோம். இப்ப 4 இன்ஜினுக்கு 4 ஃபங்க்ஷன் வருங்கிறது விளங்கிட்டு தானே, அந்த 4 ஃபங்க்ஷனை தான் பார்க்கிறோம். அதுக்கு முதல் என்ஜினுக்கு உள்ள தெரிய வேண்டிய மெயினான கலை சொற்கள் கொஞ்சம் இருக்கு, மெயினான டேர்ம் வேர்ட்ஸ். சரியானே, அந்த டேர்ம் வேர்ட்ஸ் என்ன செய்யணும் இப்ப நான் படிக்கிறேன். ரைட்டா, ரைட், இப்ப அந்த டேர்ம் வேர்ட்ஸ் என்னங்கிறது தான் பார்க்கணும். ஓகே, ஹெட்டிங் போடுங்க. ஹெட்டிங் போடுங்க. என்ஜின் உருளை தொடர்பான முக்கிய கலை சொற்கள். நல்லா கவனிங்க மக்கள், இதை பாருங்க. என்ஜினுக்கு போர், என்ஜின் தொலைங்கிற சொல் முதலாவது எல்லாரும் ஏற்கனவே சொல்லிங்க காட்சிக்க. என்ஜின் தொலைங்கிறது என்ஜின்ல பள்ளமாக்கப்பட்ட பகுதி. சரியா போல, என்ஜின்ல 4 தொலைக்கும்னா 4 போர் ஓட்டையா மெனக்கட்டு பள்ளமாக்கப்பட்ட பகுதியானது. அப்ப என்ஜின்ல துளை மாறி பள்ளமாக்கப்பட்ட பகுதியை தான் சொல்றேன்னு சொல்லி என்ஜின் துளை போர் சொல்றேன். அந்த போருக்குள்ள என்ன நடக்கிற நம்மளோட பிஸ்டன் இருப்பார். என்ன, இது ஒரு என்ஜின் போர் எடுத்தா 4 போர் இருக்கும் சொல்லி எல்லா படமெல்லாம் காட்டினேன் தானே. அந்த 4 போர் இருக்கும்டால் இந்த 4 போருக்குள்ள யார் இருப்பா? பிஸ்டன் இருப்பார். இந்த பிஸ்டன் என்ன இயக்கத்துல இருப்பார்? நிகர்மாற்று இயக்கத்துல இருப்பார். சின்னம் வழங்குதா? ரைட், அப்ப முதலாவது போடுங்க உருளை தொலை. என்ஜின் சிலிண்டர் போர் எழுதுங்க. சிலிண்டர் போர். உருளை தொலை. சிலிண்டர் போர் உருளை தொலை.
எஞ்சின் உடலினுள் காணப்படும். எஞ்சின் உடலினுள் காணப்படும். எஞ்சின் உடலினுள் காணப்படும். எஞ்சின் உடலினுள் காணப்படும். பள்ளமாக்கப்பட்ட அமைப்பே பள்ளமாக்கப்பட்ட அமைப்பே பள்ளமாக்கப்பட்ட அமைப்பே உருளை தொலை எனப்படும். உருளை தொலை எனப்படும். இதனுள்ளேயே 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 முசலம் முசலம் மேலும் கீழுமாக முசலம் மேலும் கீழுமாக நிகர்மாற்று இயக்கத்தில் காணப்படும். மேலும் கீழுமாக நிகர்மாற்று இயக்கத்தில் காணப்படும். இரண்டாவது நாம தெரிய வேண்டிய சொல், இரண்டாவது சொல் தகன அறை. தகன அறை, combustion chamber. combustion chamber, தகன அறை. தகன அறை, combustion chamber. இந்த combustion chamber யாருண்டா, பிஸ்டனுக்கு மேலுக்கு என்ன இருக்கும், பிஸ்டன் மேல் பகுதி சொல்றேன்னு சொல்லி முசல தலை. நம்மட பிஸ்டன் விடத்திருக்கிறான், பிஸ்டன் நம்மட விடத்திருக்கிறான் என்றால் இந்த பிஸ்டன் அந்த மேலுக்கு உண்டாலையும் இந்த உருளட மேல் பகுதியான உருளை தானே, இது போர் தானே. இந்த போர்ற இந்த சிலிண்டர் பாருங்க, இந்த சிலிண்டருக்குள்ள இருக்கிற இந்த மேலுக்கு அடைச்ச பகுதி இருக்கா இல்லையா, பார்த்தோம். இந்த மேலுக்கு அடைச்ச பகுதி என்ன தெரியும், எங்கிட்ட ஹெட் பகுதியில மாதிரி இருக்குன்னா இந்த மேலுக்கு அடைச்ச பகுதியாலையும் ஒரு கேப் ஒன்று இருக்கா இல்லையா, ஒரு விடம் ஒன்று இருக்கா இல்லையா. பிஸ்டன் மேக்சிமம் மேலுக்கு போகுதான், போய் விடத நிற்காம். நான் மேலுக்கு இது அடைச்சு நிற்கும், இங்க வேலை ரெண்டு மூடி இருக்கு. இந்த அடைச்சி வச்ச ஒரு ஏரியா ஒன்று இருக்கா இல்லையா, இந்த அடைச்சி ஏரியாவை தான் சொல்ற தகன அறை சொல்லி. இந்த ஏரியாவுக்குள்ளதான் தகனம் நடக்கும். விளங்கிட்டா, என்ஜினுக்குள்ள வெடிப்பு நடக்கிறானே, இந்த என்ஜினுக்கு வெடிப்பு நடக்கிறது பத்துறது எல்லாமே இருக்குதா இந்த ஏரியாவை சொல்ற தகன அறை. சரியா, தகன அறை விளங்கிட்டா. என்னத்தால என்னத்தால அடைக்கப்பட்டியும் நம்முடைய உருளட பிஸ்டன்ட முசலத்தோட மேற்பகுதி தலையாலையும் சிலிண்டர் மேற்பகுதியாலையும் ரெண்டாலையும் அடைக்கப்பட்ட பகுதிக்கு பேர் என்ன, உருளை தலை. இதுக்குள்ள எவ்வளவு நெருக்கினாலும் கொஞ்சம் கூட காத்து நெய்யாது, உழுக்கிக்கிறது லீக் ஆக. வழங்கிட்டானே, லீக் ஆமைக்குதான் இது ரெண்டு ரிங் போட்டியும் கம்ப்ரஷன் ரிங் போட்டியும். வழங்கிட்டா, பிஸ்டன்ல கம்ப்ரஷன் ரிங் போட்டியும் மேலுக்கு வேலை ரெண்டே வச்சு என்ன செஞ்சியும் அடைச்சிது. வழங்கிட்டுதா, அது என்ன நடக்குது, எப்படி நடக்குது, எப்படி எந்த வேலை திறக்கும் மூடுங்கிறத அடுத்து படிக்கும். அதுக்கு முதல் இந்த ஏரியா தெரியும், என்னென்ன அறை என்னென்ன ஏரியா இருக்குன்னு தெரியணுமே, லிமிட் தெரியணுமே அந்த இடத்துல, அதான் படிக்கும். ஒரு சிலிண்டருக்கு வைக்கிற பார்ட்ஸ் தான் படிக்கும். ஒரு சிலிண்டருக்கு தொலைச்ச மாதிரி இருக்கிற பகுதியை சொல்றேன், போர்ன்னு சொல்றேன். அந்த போருக்குள்ள இந்த மேல கடைச்ச பகுதியை சொல்ற தகன அறைன்னு சொல்லு. ரைட், அப்ப தகன அறைக்கு எழுதுங்க. ஓர் என்ஜின் உருளையினுள் ஓர் என்ஜின் உருளையினுள் ஓர் என்ஜின் உருளையினுள் உள்ள ஓர் என்ஜின் உருளையினுள் உள்ள முசலத்தின் மேல் முகத்தினாலும் முசலத்தின் மேல் முகத்தினாலும் முசலத்தின் மேல் முகத்தினாலும் உருளையின் அடைத்த முகத்தினாலும்
மேல் முகத்தினாலும் உருளையின் அடைத்த முகத்தினாலும். உருளையின் அடைத்த மேல் முகத்தினாலும் எழுதுங்க. உருளையின் அடைத்த மேல் முகத்தினாலும். எல்லைப்படுத்தப்பட்டிருக்கும் பகுதி. எல்லைப்படுத்தப்பட்டிருக்கும் பகுதி தகன அறை எனப்படும். எல்லைப்படுத்தப்பட்டிருக்கும் பகுதி தகன அறை எனப்படும். தகன அறை எனப்படும். முசலத்தின் இயக்கத்துடன். முசலத்தின் இயக்கத்துடன் தகன அறையின் அளவு வேறுபடும். முசலத்தின் இயக்கத்துடன் தகன அறையின் அளவு வேறுபடும். முசலத்திர இயக்கத்தோட தகன அறையின் அளவு வேறுபடும் அப்படின்னு என்ன? இந்த முசலம் எப்படி செய்யற பிஸ்டன் மேலுக்கு கீழுக்கு தானே. மேலுக்கு கீழே மேலுக்கு போக போல இதுல சைஸ். இது கீழுக்கு வந்துச்சுன்னா அந்த சைஸ் வேறு ஆகுமா இல்லையா? தகனாரோட சைஸ் பிஸ்டன் மேலுக்கு தகனோட சைஸ் எவ்வளவு? பிஸ்டன் இப்போ கீழுக்கு ஆகுதான்னு தகனோட சைஸ் வந்து வேறு. அப்ப அந்த நிகர்மானது பிஸ்டன் இயக்கத்தின் போது தகனோட சைஸ் என்ன செய்யும்? மாறும். வழங்கிட்டா? ரைட். கிளியர் தானே தகனாரே? இப்ப அடுத்துதான் நாம் பார்க்க போற சொல், மெயினான சொல் எழுதுங்க. மேல் மாய் மையம். மேல் மாய் மையம். டாப் டெட் சென்டர். மேல் மாய் மையம். டாப் டெட் சென்டர். ரைட். அப்ப டாப் டெட் சென்டர்ங்கிறத பாருங்க. இந்த டாப் டெட் சென்டருக்கு ஒரு சொல் சொல்ற, சுருக்கமா சொல்ற பேர் வந்து டிடிசி சொல்ற. சரியா? டாப் டெட் சென்டருக்கான சொல் வந்து டிடிசி, டாப் டெட் சென்டர். இப்ப விஷயத்தை கவனிங்க. என்னென்றால் ஒரு பிஸ்டன், டிடிசிங்கிற வெறும் முக்கியமான சாமான். ஒரு பிஸ்டன் உங்களுக்கு தெரியும், ஒன்று இப்படி மேல் நோக்கி போகும், அப்படி இல்லாட்டி இப்படி கீழ் நோக்கி வரும். ஒரு பிஸ்டன் மேல் நோக்கி இயக்கத்துல ஒரு பிஸ்டன் கீழுக்கு இருந்து இப்படி மேலுக்கு போகும்போது அது அடையிற, அதுல தலைப்பகுதி அடையிற மேக்சிமம் எல்லையை தான் சொல்ற டிடிசி. வழங்குதா? பாருங்க. இப்ப இது போய் விடத்தான் நிக்கும் முடிஞ்சுன்னா இந்த பகுதி என்ன? டிடிசி. வழங்கிட்டா? அதே மாதிரி இந்த பிஸ்டன் மேலுக்கு போன முசல தலை நல்லா ஞாபகம். முசலத்துல தலை போகும். அதே மாதிரி பிஸ்டன் இப்படி கீழுக்கு வருது. கீழுக்கு ஒரு மேக்சிமம் வரும். சரியா? வளையா உருளைக்குள்ள அந்த மேக்சிமம் வந்தா இப்ப இந்த பிஸ்டன் அந்த ஹெட் பகுதி விடத்த வருதான் இந்த சின்ன வந்து விடத்த பிஸ்டன் வருதான் இந்த சின்ன. சரியானே? இந்த பகுதியை சொல்றது பிடிசி, கீழ் மாய் மையம், பாட்டம் டெட் சென்டர். பிஸ்டன் ஹெத்தால மேல் நோக்கி இயக்கத்துல மேலுக்கு போய் பட்டிக்கிண்டா அது டிடிசி, டாப் டெட் சென்டர். அதே மாதிரி கீழ் நோக்கிய இயக்கத்துல முசலத்தலை அடைகிற கடைசி எல்லைக்கு பேர் என்ன? பிடிசி, பாட்டம் டெட் சென்டர். சரியானே? இது ரெண்டுக்கும் இடையில நான் பிஸ்டன் செய்ய போகும் வரும். பிஸ்டன் போய் பேருல அடிக்க மாட்டு கேட்டல கிடைச்சா அந்த கேள்விக்கு பதில் எங்க இருக்கு? சரி, இவ்வளவுக்கு என்ன பிஸ்டன் போகும் வரும். சரியா? அங்கேலாம் போவாது. இவ்வளவு எல்லை அந்த இவ்வளவுக்கு இருக்கு. இதுவும் வந்து அவ்வளவு பெரிய பகுதி இல்லை, சின்ன பகுதிக்குனா இருக்கு. சரியா? கீறதுக்கு அப்படி கீறிக்க. அப்ப எழுதுங்க, டிடிசிக்கு வழக்கம் எழுதுங்க. உருளையினுள் முசலம். உருளையினுள் முசலம். உருளையினுள் முசலம்
உருளையினுள் முசலம் இயங்கும் போது, உருளையினுள் முசலம் இயங்கும் போது, உருளையினுள் முசலம் இயங்கும் போது முசலத்தின் மேல் தலை, முசலத்தின் மேல் தலை, முசலத்தின் மேல் தலை உருளையின் மேற்பகுதியில் அடையும், உருளையின் மேல் பகுதியில் அடையும், உருளையின் மேற்பகுதியில் அடையும் உருளையின் மேற்பகுதியில் அடையும் உயர்ந்தபட்ச மட்டம், உயர்ந்தபட்ச மட்டம், உயர்ந்தபட்ச மட்டம் மேல் மாய் மையம், மேல் மாய் மையம் எனப்படும். அடுத்தது எழுதுங்க. அடுத்த சொல் என்ன? கீழ்மாய் மையம். கீழ்மாய் மையம், கீழ்மாய் மையம், கீழ்மாய் மையம், கீழ்மாய் மையம். கீழ்மாய் மையத்துக்கு என்ன சொல்ற? bottom dead center. bottom, இந்த bottomங்கிற சொல்லுக்கு அர்த்தம் கீழ் பகுதியை சொல்றது bottom. வெப்சைட்ல என்ன நீங்க கோடிங்ல படிக்கிறதுல bottom அப்புறது கீழ் பகுதி. அதே மாதிரி நீங்க கீழே போற ட்ரவுசருக்கு வேற என்ன bottom நீங்க வேற வச்சது காரணம் கீழ் பகுதி. bottom dead center அது சொல்றது BDC, ரைட்? BDC எழுதுங்க. அதுக்கு முசலத்தின் கீழ் நோக்கிய இயக்கத்தின் போது, முசலத்தின் கீழ் நோக்கிய இயக்கத்தின் போது அதன் தலை, அதன் தலை, அதன் தலை, அதன் தலை உருளையின் கீழ் பகுதியை அடையும், உருளையின் கீழ் பகுதியை அடையும் உருளையின் கீழ் பகுதியை அடையும், உருளையின் கீழ் பகுதியை அடையும் தாழ்வு மட்டம், தாழ்வு மட்டம் கீழ்மாய் மையம் எனப்படும். 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 தாழ்வு மட்டம் கீழ்மாய் மையம். சரியா? இப்ப அந்த அடிப்பு அடிப்பு ஸ்டோக் நான் காய்ச்சேன். அந்த ஸ்டோக்குண்டா என்ன கேட்டீங்க. அந்த ஸ்டோக்குண்டா என்னண்டா, இந்த டிடிசி பிடிசி தானே, இது ரெண்டுக்கும் இடையில பிஸ்டன் போகுது வருதுல்ல, அந்த போற வார்த்தை தான் ஸ்டோக். டிடிசிக்கும் பிடிசிக்கும் இடையில பிஸ்டன் அசைறது பேர் என்ன? அடிப்பு, ஸ்டோக். ஓகே, அப்ப அஞ்சாவது அடிப்பு. அடிப்பு 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 சரியா? அப்ப ஸ்ட்ரோக் எழுதுங்க. உருளையின் முசலத்தின் இயக்கம், உருளையின் முசலத்தின் இயக்கம், உருளையின் முசலத்தின் இயக்கம் உருளையில் முசலத்தின் இயக்கம்
டிடிசி கமா பிடிசி டிடிசி கமா பிடிசிக்கு இடையே டிடிசி கமா பிடிசிக்கு இடையே டிடிசி கமா பிடிசிக்கு இடையே ஒரு தடவை நிகழுது. டிடிசில இருந்து பிடிசிக்கு போற இல்லாட்டி பிடிசில இருந்து டிடிசிக்கு வர ரைட். ஒரு தடவை நிகழுதல் ஒரு தடவை நிகழுதல் அடிப்பு எனப்படும். அடிப்பு எனப்படும். அடிப்பு எனப்படும். ரைட். அடிப்பு எனப்படும். விளங்குதா? நல்லா பாரு. இங்க இருக்கிற பிஸ்டன் என்ன செய்யற? இந்த பிஸ்டன் டிடிசிக்கு போற. டிடிசிக்கு போறேன்னா இந்த பிஸ்டன் ஹெட் டிடிசிக்கு போற. இங்க இருந்து இங்க போனீங்கன்னா ஒரு ஸ்டோக், இங்க இருந்து இங்க வந்து 2 ஸ்டோக். இந்த 2 தடவைக்குள்ளேயே பவர் வந்து புகை வழியா வைத்தாம்னா அது ஒரு 2 ஸ்டோக். இங்க இருந்து இங்க போய் இங்க இருந்து இங்க வந்து இப்படி 4 தடவை வந்ததுக்கு பிறகுதான் புகை வழியாகுதாம்னா அது வந்து 4 ஸ்டோக். அது என்னங்கிறத பார்க்க போறோம். இப்படி ஒரு தரம் கீழ்க்கு வர ஸ்டோக் தானே, அந்த ஸ்டோக்கு இன்னும் பேர் வச்சு படிக்க போறோம். ரைட். அப்ப அதுக்கு முதல் என்ன செய்யுங்கடா, இந்த படத்தை முதல் வரைஞ்சிக்கங்க. ரைட். இந்த படத்தை வரைஞ்சிக்கங்க. இப்ப 6வது சொல் எழுதுங்க. வாரிய கனவளவு. வாரிய கனவளவு எக்ஸாமுக்கு இந்த காண சொல்லிடலாம் வருமா? வாரிய கனவளவு. வாரிய கனவளவு ஸ்வெப்ட் வால்யூம் நிகழ்வு. வாரிய கனவளவு. ஸ்வெப்ட் வால்யூம் சொல்றது VS. வாரிய கனவளவு ஸ்வெப்ட் வால்யூம் VS. இவர் யாரு தெரியுமா? இந்த டிடிசியும் பிடிசியோட இந்த ஸ்டோக் இருக்கு தானே, இதுக்குன்னு சொல்லி ஒரு இடம் ஒன்று இருக்கு. இந்த இடம் மாறுமா? மாறாது. இந்த பகுதியை சொல்றது VS, வாரிய கனவளவு. இந்த பகுதியை சொல்ற யாருன்னு? வாரிய கனவளவு சொல்றது. டிடிசிக்கும் பிடிசிக்கும் இடைப்பட்ட பகுதியை தான் சொல்ற வாரிய கனவளவு. ரைட்டா? ரைட். எழுதுங்க. உருளை ஒன்றின் டிடிசி கமா உருளை ஒன்றின் டிடிசி கமா பிடிசிக்கு இடையே. உருளை ஒன்றின் டிடிசி கமா பிடிசிக்கு இடையே இடையே உள்ள உருளை பகுதியின் கனவளவு. இடையே உள்ள உருளை பகுதியின் கனவளவு. இடையே உள்ள உருளை பகுதியின் கனவளவு வாரிய கனவளவு எனப்படும். வாரிய கனவளவு எனப்படும். சரியா? அடுத்த சொல் மக்கால் இலக்க கனவளவு. இலக்க கனவளவு கிளியரன்ஸ் வால்யூம். இதை சொல்ற VC, இலக்க கனவளவு. இலக்க கனவளவு ரைட். கிளியரன்ஸ் வால்யூம் VC. இலக்க கனவளவு கொம்புலான் இலக்க கனவளவு. இலக்க கனவளவு உண்டா என்னண்டா, நம்மளோட உருளைக்குள்ள டிடிசி இருக்கு தானே, டிடிசிக்கு மேலே உருளோட மேல் முகத்தினால் அடைச்ச இந்த பகுதி இருக்கு தானே, இன்னைக்கு எந்த பகுதி டிடிசிக்கு மேலே அடைக்கப்பட்ட உருளையால் அடைக்கப்பட்ட மேல் பகுதியால் அடைக்கப்பட்ட பகுதியை சொல்றது VC. சொல்ற இலக்கு கனவளவு வழங்கிட்டா. இந்த துண்டை சொல்றது இந்த கனவளவு BS. அது மாதிரி டிடிசிக்கு மேல உருளோட மேல் பகுதியால் அடைக்கப்பட்ட கனவளவுக்கு பேரு, எல்லைப்படுத்தப்பட்ட பகுதிக்கு பேரு VC. ரைட். இந்த கனவளவு கூடும் குறையும். ரைட்டா? அப்படி இலக்க கனவளவு
உருளையின் டிடிசி அமைவுக்கு மேலே உருளையின் டிடிசி அமைவுக்கு மேலே டிடிசி அமைவுக்கு மேலே அடைத்த முகத்தினால் எல்லைப்படுத்தப்படும் உருளை பகுதியின் கனவளவு அடைத்த முகத்தினால் எல்லைப்படுத்தப்படும் உருளை பகுதியின் கனவளவு இலக்க கனவளவு எனப்படும். இலக்க கனவளவு எனப்படும். இலக்க கனவளவு எனப்படும். அடுத்த சொல் உருளையின் மொத்த கனவளவு. உருளையின் மொத்த கனவளவு ஒரு சிலிண்டர் மொத்த கெப்பாசிட்டிங்கிறது உருளையின் மொத்த கனவளவு. உருளையின் மொத்த கனவளவு அல்லது முழு கனவளவு. உருளையின் முழு கனவளவு டோட்டல் வால்யூம். டோட்டல் வால்யூம். டோட்டல் வால்யூம் இதை சொல்றது VT total volume, right? Total volume VT. இப்ப காணி டோட்டல் வால்யூம்ங்கற யார் என்றால் பிஸ்டனை பாரு இவ்வளவு அடிக்க போகுது. இப்ப உருளை சரியா போலையா? உருளைக்குள்ள எவ்வளவு தானே இடவுரி, இதுக்குள்ள பிஸ்டன் இதோட உருளை முடி இல்ல சிலிண்டர் இவ்வளவு, சிலிண்டர் கடைசியில பிஸ்டன் வந்து இறங்கிருக்கு, இதோட முடியுது இவ்வளவு தானே கடவுளவு. அப்ப கவனிங்க, VT டோட்டலுங்கிறது இதிரிக்கு ஒரு துண்டு கனவளவு எடுத்துட்டு இதிரிக்கு ஒரு துண்டு கனவளவு எடுத்துட்டா இது ரெண்டையும் கூட்டிட்டா மொத்த கனவளவு வரப்போகுது. சரியா எவ்வளவு? மொத்த கனவளவுல இது ஒரு துண்டு எடுத்து இது ஒரு துண்டு எடுத்துட்டு ரெண்டையும் கூட்டிட்டா மொத்த கனவளவு வரப்போகுது. அப்ப முழு கனவளவு மொத்த கனவளவுங்கிறது இலக்க கனவளவையும் என்ன அளவையும் கூட்டுறதுக்கு சமன். இலக்க கனவளவையும் VCயையும் VSஐயும் கூட்டுறதுக்கு சமன். வழங்கிட்டா? அப்ப எழுதுங்க, உருளையின் முழு கனவளவு, உருளையின் முழு கனவளவு கீழுக்கு எழுதுங்க. உருளையின் ஒரு சமன்பாடு மாதிரி எழுதணுமா? உருளையின் முழு கனவளவு கீழுக்கு VT விசை போடுங்க ஈக்குவல் என்னென்ன கனவளவு? வாரிய கனவளவு. வாரிய கனவளவு VS பிளஸ் இலக்க கனவளவு, ரைட்? VT. இது போட்டு இது அழகா கொட்டி அடிச்சு வை, ரைட்? பாக்ஸ் பண்ணி வைங்க. உருளையின் முழு கனவளவு டோட்டல் வேல்யூ VTங்கிறது, ரைட்? வாரிய கனவளவு இலக்க கனவளவை கூட்டுறதுக்கு சமன். அழகா பாக்ஸ் பண்ணி வைங்க, ரைட்? அடுத்த ஹெடிங் நெருக்கல் விகிதம். நெருக்கல் விகிதம். நெருக்கல் விகிதம் சரியானே? நெருக்கல் விகிதம் என்னண்டா கவனி, இந்த அளவு விகிதம் மொத்த கனவளவு, உருளோட மொத்த கனவளவுல இந்த இலக்க கனவளவு எவ்வளவு இருக்காருங்கிறது. நெருக்கப்பட்டு வெடிக்கிற பகுதி தானே, வெடிக்கிற பகுதி தானே. இந்த வெடிக்கிற பகுதி இந்த மொத்தத்துல எத்தனை இருக்கோ அதான் அதுல நெருக்கல் விகிதம். டீசல் என்ஜினுக்கெல்லாம் 27 24 இருக்கு. 24ன்னா எவ்வளவுக்கு வெடிக்க போதோ அத மாதிரி 24 மடங்கு இருக்கிற காத்த இறுக்கி கொண்டு இதுக்குள்ள போகுது. அப்ப 24 மடங்கு கொண்டு போய் இந்த மட்ட துண்டுக்குள்ள வச்சா என்ன செய்யும்? சுட்டு நெருப்பத்து டீசலை தெளிச்சுட்டா, ரைட்? அது என்னங்கிறத பார்க்க போறோம். இப்ப விஷயத்தை வழங்குங்க. நெருக்கல் விகிதம்னா என்ன? மொத்த கனவளவுல இலக்க கனவளவு எவ்வளவு இருக்குங்கிறதா என்ன? நெருக்கல் விகிதம், ரைட்? வழங்கிட்டா? முக்கியமான பார்ட்ஸ் இதெல்லாம் இடங்கள் எழுதுங்க. உருளையின் முழு கனவளவு,
உருளையின் முழு கனவளவு, உருளையின் முழு கனவளவு நெருக்கல் விகிதம் போட்டு எழுதுங்க. உருளையின் முழு கனவளவு பிறக்கெட்டுங்க விடி. விடி ஆனது ஆனது இலக்க கனவளவுடன் இலக்க கனவளவுடன் இலக்க கனவளவுடன் விசி இலக்க கனவளவுடன் விசி கொண்டுள்ள விகிதம் நெருக்கல் விகிதமா நெருக்கல் விகிதமா நெருக்கல் விகிதமா நெருக்கல் விகிதத்துக்கான சமன்பாடு எழுதுங்க. நெருக்கல் விகிதம் சமன் நெருக்கல் விகிதம் சமன் ரைட் உருளையின் முழு கனவளவு, உருளையின் முழு கனவளவு கீழே பிரிக்கணும் உருளையின் இலக்க கனவளவால். உருளையின் இலக்க கனவளவு, உருளையின் முழக்களவு வந்து விடி, உருளையின் இலக்க கனவளவு விசி. இதான் நெருக்கல் விகிதம். நெருக்கல் விகிதத்தை காணன்னு சொல்லி தருவான். நெருக்கல் விகிதத்தை காண என்ன செய்யணும்? நீங்க விடியால விசியை பிரிக்கணும். விடியை காண என்ன செய்யணும்? விசியையும் விஎஸ்ஐயும் கூட்டணும். விளங்கிட்டா? ரைட். இது இன்னொரு மாதிரி எழுதலாம். எப்படி இந்த நெருக்கல் விகிதம்ங்கிறது உருளையின் முழு கனவளவு விடிங்கிறது, அதாவது விசி பிளஸ் விஎஸ் கீழுக்கு விசி அளவிக்கிறதுக்கு சமம். என்ன அறிவாளி அப்ப இதையும் போடுங்க. கூட்டப்பட வெட்டுப்பட மாட்டா, பெருக்கப்பட்டதான வெட்டுப்படும். சரியா? அடுத்தது இப்படிதான் ஒருத்தன் எங்களுடைய வகுப்புல ஒரு விதியை கண்டுபிடிச்சான். இதையும் போட்டு பொட்டி அடிங்க. தெளிவா நான் ஷோர்ட் அடிக்க விரிவா எழுதுங்க. நெருக்கல் விகிதம் சமன் உருளையின் முழு கனவளவு விடி கீழே உருளையின் இலக்க கனவளவு விசி. நெருக்கல் விகிதம் சமன் விசி பிளஸ் விஎஸ், அதாவது உருளையின் என்ன கனவளவு இலக்க கனவளவு பிளஸ் வாரிய கனவளவு கீழே இலக்க கனவளவு. ரைட். நான் கொஞ்சம் மெதிக்காது முடிஞ்சா முடியும். எனக்கு வீடியோ திரும்பி ரெண்டு உண்டாக்கு, அது வேற சிஸ்டம் கலைக்கிறது. ரைட். அதுக்கு வேற சிஸ்டம், இது வேற சிஸ்டம் வர, அதுக்கு வேற வீடியோ, இதுக்கு வேற ரெண்டு மூணு துண்டா போகுது. இது ரெடியாஜா? ரைட். இப்ப செல்ல போறது கடு முக்கியமான விஷயம், மண்டைக்கு வச்சுக்க. படிக்கிற எல்லாமே இம்பார்ட்டன்ட்னா பெட்ரோல் என்ஜினுக்கு எவ்வளவுக்கு அந்த பிஸ்டன் கம்ப்ரஸ் பண்ணுங்கிறத தரப்போறேன். முக்கியமான பாயிண்ட். பெட்ரோல் என்ஜின்களுக்கு நெருக்கல் விகிதம், பெட்ரோல் என்ஜின்களுக்கு நெருக்கல் விகிதம் 7 கொண்டு டு 10 கொண்டு. பெட்ரோல் என்ஜினுக்கு 7 கொண்டுல இருந்து 10 கொண்டுங்கிற அளவு இருக்கு மேக்சிமம். ரைட். 7 கொண்டு டு 10 கொண்டு வரை காணப்படும். கமா டீசல் என்ஜின்களுக்கு நெருக்கல் விகிதம் 15க்கு 1 தொடக்கம் 24க்கு 1 வரை காணப்படும். டீசல் என்ஜின்களுக்கு நெருக்கல் விகிதம் 15க்கு 1 தொடக்கம் 24க்கு 1 வரை காணப்படும். விஷயத்தை கவனி. நெருக்கல் விகிதம் இதுல இது இந்த மொத்தத்துல இது எத்தனை மடங்குங்கிறது தானே இல்ல? பாரு, மொத்தம் 24 செஞ்சுன்னா இதுல 1 மடங்கு தான் இது. 24 டிவைட் பண்ணுது. அப்ப இதுக்குள்ள எவ்வளவு நெருக்கப்படுச்சுன்னா இதை விட 24 மடங்கு. இப்ப இதுக்குள்ள உதாரணம் இவ்வளவு காத்திருக்கான்னு இதை விட 24 மடங்கு எவ்வளவு வரும்? அவ்வளவு காத்தை நெருக்கி கொண்டு இதுக்குள்ள வச்சா என்ன செய்யும்? ஹீட் ஆகுமா இல்லையா? நார்மலா பம் காத்தடிக்க எப்படி சூடாகும்? விளங்குதா?
டயர் ஒன்று நீங்க தொடர்ந்து ஓடிக்கு போனீங்க டயர் கொதிக்கும் தெரியுமா வானத்துலாம். அப்ப சும்மா அப்படி நடக்குது கேட்கிட்டுச்சுன்னா சின்ன லீக்கே இல்லாம அவ்வளவு நெருக்கிட்டு போனா என்ன செய்யும், சூடாகும். அப்ப ஒரு விஷயத்தை கவனிங்க, பெட்ரோல் என்ஜின் வந்து 7 கொண்டுல இருந்து 10 கொண்டு, டீசல் என்ஜினை 15 கொண்டுல இருந்து 24 கொண்டு. அப்ப பெட்ரோல் என்ஜினை கூட டீசல் என்ஜின் நெருக்கிற அளவு கூடினுச்சுன்னா சூடாகிற அளவு கூடும். அப்ப உருளைக்குள்ள சூடாகிற அளவு கூடுச்சுன்னா அதை கூடாகிறதுக்கு தனியாக சிஸ்டம் தேவைப்படும். விளையாண்டா இதுக்குள்ள சூடாகிறது குறையன்றதுனால நெருப்பு பத்துறதுக்கு எக்ஸ்ட்ரா தீப்பொறியும் கொடுக்கும் ஸ்பார்க் பிளக் வச்சு. இதுக்குள்ள சும்மாவே சூடாகுங்கிறதுனால ஸ்பார்க் பிளக் வைக்கிறது. ஏன், ஏற்கனவே கொதிச்சு இருக்கிற காத்துல லைட்டா டீச்சரை தெளிச்சுட்டா போதும் 10. அந்த டீச்சரை தெளிக்கிற சாமம் இன்ஜெக்ட். அது எப்படி தெளிக்குது, டீசல் என்ஜினுக்கு என்ன ஸ்பார்க் பிளக் ரிலீஸ் பண்ணும், எப்படி ஸ்பார்க் பிளக் வேலை செய்யுங்கிறது அடுத்தடுத்தா பார்க்கணும். விளையாண்டா ரைட். இப்ப முதல் அந்த நெருக்கல் விகிதம்ங்கிறது கீழே அந்த சூடாகுங்கிற அதை எழுதுங்க. என்ஜின் ஒன்றின் நெருக்கல் விகிதம் அதிகரிக்கும் போது இதுல மேலுக்கு சின்ன பாயிண்ட் இல்லை, இம்போர்ட்டான பாயிண்ட் எல்லாம் இருக்கு. 7 கொண்டுங்கிறதுல எல்லாம் ரைட். டீசல் என்ஜினுக்குங்கிறது அவ்வளோத்தையும் ஊட்டோ ஹைலைட்டர் எடுத்து மார்க் பண்ணுங்க. ரைட். அதிகரிக்கும் போது உருளையினுள் வெப்பமும் அமுக்கமும் அதிகரிக்கும். பிரஷர் கூட, உருளையில் வெப்பமும் அமுக்கமும் அதிகரிக்கும். புதுசா எடுத்துக்க அந்த மோட்டர் பைக்கில் எல்லாம் பாருங்க, அவங்க ஸ்டார்டர் சின்ன வைப்ரேட் கொண்டு வரும் தெரியுமா? மோட்டர் பைக்கில் வெப்சைட்ல எல்லாம் அடுத்த வெப்சைட் எங்க V4க்குலாம் புதுசா எடுத்துக்க அந்த வச்சா சின்ன வைப்ரேட் கொண்டு வரும். உங்களுக்கு போல இப்படி உதறது இல்லை, சின்ன வைப்ரேட் கொண்டு வரும். காரணம் என்னடா, உள்ளுக்கு சிலிண்டர் நம்ம தேவையில்லை தானே, புதுசா இருக்கிற ரிங் தானே. அப்ப நெருக்கி மேலுக்கு பொட்டி கூட்டாலும் அந்த போர்ஸ் கீழுக்கு வாரது, கொஞ்சம் லீக் ஆக மாட்டா. அந்த போர்ஸ் கூடன்றதுனாலதான் அந்த கொஞ்சம் இது வாரு. அதுக்கு இன்ஜெக்டர் வச்சுக்கான் விளங்குதா, ஸ்பார்க் பிளக் மீறி அந்த ஸ்பார்க் பிளக்கும் இன்ஜெக்டரும் வச்சுக்கான்டா அது நெருக்கல் ரிப்போர்ட்டர் என்ஜின் செல்லப்படா. அது கதை வேறு, அதனால அடுத்த வழங்கப்படுது. ரைட், சரியானே. அப்ப தகனமும் வெப்பமும் அதிகரிக்கும். நோட்டோட போட்டு எழுதுங்க, நோட்டோட போட்டுங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் தகனம் நடக்கும் எல்லாம் வரும்னா தகனம் நடக்கிறதுக்கு காத்த கொண்டு வரணுமா இல்லையா, பெட்ரோலை கொண்டு வரணுமா இல்லையா, புகையை வழியால கொண்டு வரணுமா இல்லையா. இதுக்கான சாமான நான் சொல்றேன், துறை இந்த இல்லையா போட்டிருக்கும், போட்டுலாம் நின்றுருக்கும் வேல்வு. ரைட், எழுதுங்க. என்ஜின் உருளையின் மேற்பகுதியில், இந்த ஏரியாவில் மேல் பகுதியில், என்ஜின் உருளையின் மேற்பகுதியில் இரு வகையான துறைகள் காணப்படும். மூலாவது துறை உறிஞ்சல் துறை சக்ஷன் போர்ட். ஏற்கனவே வேல்யூ கடிதம் தானே உறிஞ்சலுக்கு சொல்லி கணக்க பேர் எழுதினோம்ல, அவ்வளவு சொல்லும் வரும். பின்னால் என்னண்டு வரும், வேல்யூ வர இடத்த போட்டு வரும். ரைட், சக்ஷன் துறை, உறிஞ்சல் துறை. வடத்தறிக்காம பாருங்க, கவனிங்க. வடத்த உறிஞ்சல் துறை வடத்தறி. ரைட், அதே மாதிரி வெளியாற்றல் துறை வடத்தறி. இந்த உறிஞ்சல் துறைகளோட உறிஞ்சல் வேலை வெளியாற்றல் துறைகளோட தானே செய்யும். வெளியாற்றல் வேலை உறிஞ்சல் வேலையோட சைஸ் பெருச்சு, வெளியாற்றல் வேலையோட சின்னதெல்லாம் மேந்து படிச்சோம். சரியானே. ரைட், அப்ப இது ரெண்டு இடத்துக்கு என்ன செய்யப்படும், உறிஞ்சப்படும். அப்ப இக்னிஷன் போர்ட், சாரி இந்த என்னது உறிஞ்சல் துறை. ரைட், என்ன இன்டேக் போர்ட், இன்லெட் போர்ட், சக்ஷன் போர்ட் வந்து அவ்வளவு சொல்லுக்கும். இன்லெட் வேல் சரியானே, சக்ஷன் வேல் சரி ஒன்று ஓட தானே, அந்த வேல் வாரோட போர்ட் வரும். அதுதான் கதை. ரைட், அப்ப எழுதுங்க. உறிஞ்சல் துறை முதலாவது, இரண்டாவது வெளியாற்றல் துறை. வெளியாற்றல் துறை. ரைட், அதுல எழுதுங்க. உறிஞ்சல் துறைக்கு நேர போட்டுக்கொண்டு அம்புக்குறி கண்டு போட்டுக்கொண்டு எழுதுங்க. உறிஞ்சல் வேல்வு விடப்படும். வெளியாற்றல் துறைக்கு நேர அம்புக்குறி போட்டுக்கொண்டு எழுதுங்க. வெளியகற்றல் வேல்வு விடப்படும். எழுதிக்க. ரைட், இதுல நாளைக்கு நாம அடுத்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 4 அடிப்பு பெட்ரோல் என்ஜின்
எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, 4 அடிப்பும் என்ன, ரைட், என்ன ஸ்பார்க் பிளக் ரிலீஸ் ஆகும், எல்லா கேஸும் பார்க்க போறோம். இதுல இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியும், ராயல் என்ஃபீல்ட் மோட்டார் பைக் எல்லாருக்கும் தெரியும். ராயல் என்ஃபீல்டு சவுண்ட் தெரியும் தானே, டுப் 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 ஓ, அதுக்கும் நார்மல் அந்த டுப் டுப்புங்கிற சத்தத்துக்கு சைலன்சர்ல இருந்து வர சத்தத்துக்கு டிஃபரெண்ட் இருக்கு தெரியுமா? கணக்கு பேர் நினைச்சிட்டீங்க சைலன்சர் சத்தம் தானே அது, சைலன்சர் சத்தம் இல்ல அந்த டுப் டுப்புங்கிறது, அதுல எக்ஸாஸ்ட் சவுண்ட் இல்ல, சைலன்சர் சவுண்ட் இல்ல. அது சவுண்ட் எங்க வருதுன்னா ஒவ்வொரு டுப்புக்கும் இடையில சின்ன கேப் பண்றீங்க, மழை வளங்க உங்களுக்கு தெரியுமா? அது சத்தத்துல பாருங்க என்ன பாருங்க, இந்த பிஸ்டன்ல இந்த ஸ்ட்ரோக் நடக்கிற இந்த கேப்புக்கு தானே என்ன விஎஸ், இந்த விஎஸ் அளவு ராயல் என்ஃபீல்டு கூட, இதுக்கு தடிப்பம் கூட கொட்டன் ஆக்கிருக்கான். ராயல் என்ஃபீல்டுக்கு தடிப்படத்தை குறைச்சி நீட்டம் ஆக்கிருக்கேன். அப்ப இந்த பிஸ்டன் இந்த படத்தை பக்கத்துல டக்குன்னு டுக்குன்னு ஒடிச்சு டக்குன்னு வந்துடும். சரியாவோட ராயல் என்ஃபீல்டுக்கு இப்ப இந்த இதே கனவுல கொண்டு வரலாம், என்ன செய்யலாம், கொண்டு இதை ஒடிக்கி போட்டு இதை கூட்டுட்டா சரியாது, அதே கனவுல வரப்போகுது. அப்படி ஆகிட்டு போட நினைக்காண்டா லெந்த குட்டிக்கான். அப்ப இந்த பிஸ்டன் இங்க இருந்து அங்க போய் ஒரு தடவை டுப்புன்னு வெடிச்சு போட்டு கீழுக்கு வந்து திரும்ப போறதுக்கு ஒரு டைம் ஒன்று எடுக்குது, விளங்குதா? லெந்து கூட. அப்ப இங்க போய் இங்க வரணும், திரும்பி இங்க போகணும், திரும்பி இங்க வரணும். அந்த பயணிக்கிற தூரம் லெந்து கூடன்றதுனால அந்த டுப் டுப் டுப்புங்கிற சத்தம் டிஃபரெண்டா ஆகுதுக்கா, பழகிட்டா? அதனால அந்த ராயல் என்ஃபீல்டு இன்ஜின்லாம் பாரு பெரிய பழகிட்டா. வழக்கம் ரைட். இவ்வளோதான் இன்றைய வீடியோ. ஒழுங்கா அவ்வளோ நோட்ஸை ஒழுங்கா குந்தி ஃபுல் கிளியராக படிச்சிடுங்க. உங்களோட சக்ஸஸ் மூட ஆகிட்டாங்கி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும், ஆயிபுவான். ரைட், பாய்.